ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் தீபாவளி ஸ்பெஷலாக நம்ம எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச மோத்திசூர் லட்டும், அது கூடவே நல்லா சாஃப்டான ரவா லட்டும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த 2 விதமான லட்டும் பண்ணுறதுக்கு அதிக பொருட்கள் தேவைப்படாது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குறைந்த பொருட்களை மட்டும் வச்சு ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேக்கரியிலலாம் வாங்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் நல்லா சாஃப்டாகவும் ரொம்பவே அட்டகாசமாகவும் இருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த மோத்திசூர் லட்டும் அது கூடவே ரவா லட்டும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரவா லட்டு பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். நெய் உருகினதும் இது கூட ஒரு 20 போல் முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது லைட்டாக பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வறுத்துடுங்க. ஸோ நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு மட்டும்தான் எடுத்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் இது கூட பாதாம், பிஸ்தா இல்லைன்னா அக்ரோட்டை கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம ரவா லட்டு சாப்பிட்ற போது இது வாயில் கடிப்பட்டு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ முந்திரி பருப்பு ஓரளவுக்கு வறுப்பட்டுருச்சு. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உலர் திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு திராட்சை நல்லா பபிள்ஸ் மாதிரி ஆகிற அளவுக்கு வறுத்துடுங்க. பாருங்கள், முந்திரி திராட்சையும் நல்லா வறுப்பட்டு திராட்சை பபிள்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. ரொம்பவே காரமாராக விட்டுடாதீங்க. இந்த அளவுக்கு லைட்டாக பொன்னிறமாச்சுன்னா போதும். இதை இப்போ நெய்யிலேருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அதே நெய்யில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். ஸோ நம்ம எப்பயுமே உப்புமாவுக்கெல்லாம் பயன்படுத்துகிற வெள்ளை ரவை தான் சேர்த்துருக்கேன். இது நமக்கு கிட்டத்தட்ட 1/4 கிலோ அளவு இருக்குது. இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காயும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துடுங்க. ஸ்டவ் ஹையில் வைக்கக்கூடாது, கடைசி வரைக்கும் மீடியம் ஹீட்லேயே வச்சு வருங்க. அப்போ தான் ரவை கருகிடாமல் ஒரே மாதிரி நல்லா வறுபடும். ஸோ இது மாதிரி நம்ம ரவையோட தேங்காயும் சேர்த்து வறுக்கிற போது தேங்காய் பால் ரவையோட சேர்ந்து ரவா லட்டுவுக்கு நல்ல ஒரு மனமும் சுவையும் கொடுக்கும். நம்ம செஞ்சு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 1 மாதம் வரைக்கும் கூட வச்சுருந்து சாப்பிடலாம். டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். தனித்தனியாக வறுக்கக்கூடாது, இது மாதிரி ஒன்றாவே சேர்த்து வறுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ ரவையும் தேங்காயும் நல்லா வறுப்பட்டு நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ ரொம்பவே காரமார விட்டுடாதீங்க. இந்த அளவுக்கு லைட்டாக பொன்னிறமாச்சுன்னா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு கடாயில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். ஸோ 1 கப் ரவை எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு 3/4 கப் அளவுக்கு மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இனிப்பும் சர்க்கரை பாகும் நமக்கு அளவாக இருக்கும். இப்போ இது கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துடலாம். தண்ணி ரொம்பவே அதிகமாக சேர்த்துடாதீங்க. சர்க்கரை பாகு ரெடியாகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். 1/4 கப் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. சர்க்கரை கரைஞ்ச பாகு ஒரு கம்பி பதம் வர்ற அளவுக்கு. பாருங்கள், இப்போ சர்க்கரை பாகு நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு நம்ம பாகு பதம் செக் பண்ணிடலாம். சர்க்கரை பாகை எடுத்து கையில் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு ஸ்டிக் வரணும். ஸோ இதுதான் ஒரு கம்பி பதம். சர்க்கரை பாகு ரொம்பவே இணக்கமாக இருக்கக்கூடாது, அதே அளவுக்கு ரொம்பவே முத்திடக்கூடாது. கரெக்டாக ஒரு கம்பி பதம் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை உள்ள சேர்த்துடலாம். ஸோ கப்பாகட்டும் டம்ளர் ஆகட்டும், நீங்கள் எதில் ரவை அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லா பொருளையுமே அளந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரவா லட்டு நமக்கு கரெக்டான பதத்தில் பேக்கரியிலலாம் வாங்கக்கூடிய மாதிரி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ ரவையை உள்ளே சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா கலந்து விடுங்க. ரவை சர்க்கரை பாகோட நல்லா சேர்ந்து வர அளவுக்கு. பாருங்கள், இப்போ ரவை சர்க்கரை பாகோட சேர்ந்து நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை உள்ளே சேர்த்துடலாம். கடைசியாக வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இந்த டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ முந்திரி திராட்சையும் ரவையோட நல்லா சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே கெட்டியாக விட்டுடாதீங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் இணக்கமாக இருக்கணும். இது ஆறுனதுக்கப்புறமா சரியாக போயிடும்.
இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஆறட்டும். பாருங்கள், இப்போ ரவை லைட்டாக ஆறி கை பொறுக்கிற சூட்டில் இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். ரொம்பவே சூடு ஆறிடக்கூடாது. கொஞ்சம் வெதுப்பாக இருக்கிற போது இது மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு லட்டு பிடிச்சிங்க அப்படின்னா லட்டு வந்து உதிர்ந்து போகாமல் நமக்கு ஒரே மாதிரி சேஃபில் கிடைக்கும். பாருங்கள், இப்போ ரவையும் சர்க்கரை பாகும் நல்லா ஒன்றா சேர்ந்து சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு எந்த சைஸில் லட்டு வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு ரவையை எடுத்து இது மாதிரி கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி. இப்போ இதே மாதிரி எல்லா ரவா லட்டுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம ரவா லட்டு ரொம்பவே சாஃப்டாக தயாராகிடுச்சு. அடுத்தது நம்ம மோத்திசூர் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த லட்டு பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 250 கிராம் அளவு இருக்குது. இதை 2-3 டைம் நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். ஸோ கடலைப்பருப்பு ஊறிடிச்சான்னு பார்க்குறதுக்கு ஒன்று எடுத்து கிள்ளி பார்த்திங்கன்னா இது மாதிரி சாஃப்டாக உடையணும். அந்தளவுக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். ஸோ கடலைப்பருப்பில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துடுங்க. இதை எப்பயுமே நம்ம வடைக்கெல்லாம் அரைக்கிற மாதிரி தண்ணி சேர்க்காம நல்லா கெட்டியாக தான் அரைச்சி எடுக்க போகிறோம். ஸோ நான் கொஞ்சமாக கடலைப்பருப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைக்கிறேன். நிறையா இருந்துச்சு அப்படின்னா நான் கிரைண்டரில் சேர்த்து கூட அரைச்சிடலாம். அவ்வளோதான். இது இப்போ தண்ணி சேர்க்காம கொஞ்சம் பருப்பு ஒன்றும் பாதியும் இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை பறைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ கடலைப்பருப்பை அரைச்சி எடுத்தாச்சு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் மாவு நல்லா திக்காகவும் கடலைப்பருப்பு அங்கங்கே ஒன்றும் பாதியும் இருக்குது. அந்தளவுக்கு அரைச்சி எடுத்திங்கன்னா போதும். அவ்வளோதான். இது இப்போ சின்ன சின்ன வடைகளாக தட்டி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ இதுக்கு சேஃபெல்லாம் வேண்டியது கிடையாது. இது மாதிரி சின்ன சின்ன வடைகளாக தட்டி எண்ணெயில் சேர்த்திங்கன்னா போதும். இதை இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு கடாயில் எண்ணெய் நல்லா சூடாயிட்ருக்கு. எண்ணெய் சூடானதும் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை சின்ன சின்ன வடைகளாக தட்டி உள்ளே சேர்த்துடுங்க. எண்ணெய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூடாக இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் மாவு உள்ளே சேர்த்ததும் அது கலர் மாறிடாமல் நமக்கு சுற்றியுமே ஒரே மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும். ரொம்பவே எண்ணெய் சூடாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக கலர் மாறிடும், உள்ளே வந்து மாவு சரி வர வெந்திருக்காது. இப்போ மாவை உள்ளே சேர்த்ததும் உடனே இதை திருப்பி விட்டுறாதீங்க. இது மாதிரி லைட்டாக ஒரு சைடு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதை அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம். 2 சைடும் நல்லா பொரிஞ்சு பபுள்ஸ் எல்லாம் ஒரு 90% அடங்கினதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம். ஸோ அப்பப்போ இது மாதிரி லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் இந்த வடைகள் வந்து கலர் மாறிடாமல் நமக்கு சுற்றியுமே ஒரே மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும். பாருங்கள், இப்போ வடைகள் 2 சைடும் நல்லா பொரிஞ்சு பபுள்ஸ் எல்லாம் ஒரு 90% அடங்கிடுச்சு. ரொம்பவே கலர் மாற விட்டுடாதீங்க. இந்த அளவுக்கு அதனுடைய சலசலப்பெல்லாம் அடங்குச்சுன்னா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் இது எண்ணெயிலிருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா மாவையுமே பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ வடைகள் நல்லா ஆறிடுச்சு. இதை ஆறினதுக்கப்புறமா இதை சின்ன சின்னதாக உடச்சிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். ஸோ இது கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் உடச்சிட்டு சேர்க்குறேன். சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா உடைக்க வேண்டியது கூட கிடையாது, அப்படியே சேர்த்துக்கோங்க. இது மாதிரி மாவை நல்லா மெலிசான வடைகளாக தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா மாவு உள்ளேயும் நல்லா வெந்து வரும், சீக்கிரமாகவே பொரிஞ்சிடும். ஸோ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுனால அதிகமாக எண்ணெய் குடிக்குமோ அப்படின்னு நினைக்க வேண்டாங்க. கொஞ்சம் கூட எண்ணெய் எதுவும் குடிக்காது, நல்லாவே பொரிஞ்சு வரும். லட்டுவோடைய டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். அவ்வளோதான். இது இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா இதை உள்ளே சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இது ரொம்பவே நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கரகரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை பறைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதான். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. பார்க்குற போதே உங்களுக்கு தெரியும் ரொம்பவே நைஸாக இல்லாமல் இந்த அளவுக்கு கொஞ்சம் கரகரப்பாக இருக்கணும். அப்போ தான் லட்டுவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க.
இப்போ அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு கடாயில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துடலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா அதிகமாக சேர்க்க வேண்டாம். சர்க்கரை பாகு ரெடி ஆகிறதுக்கு டைம் ஆகும். 1/2 கப் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு. ஸோ 1 கப் கடலைப்பருப்பு எடுத்திங்கன்னா அதே கப்பில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இனிப்பு வந்து அளவாக இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை ஸ்வீட்னஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துடுங்க. பாருங்கள், இப்போ சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. பாகு வந்து கம்பி பதம் வரக்கூடாது. லைட்டாக இதை கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்கணும். ஸோ எப்பயுமே நம்ம குலோப் ஜாமுன்கெல்லாம் செய்வோம் இல்லையா, அந்த அளவுக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். அவ்வளோதான். இப்போ இது கூட 2 பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துடலாம். நான் வந்து ஆரஞ்சு கலர் சேர்க்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ அது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க. ஸோ ஃபுட் கலர் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மாவை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கைவிடாமல் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. மாவு உள்ளே சேர்த்துறதும் உடனே திக்காக ஆரம்பிக்கும். அதனால் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விடுங்க. ஓரளவுக்கு சர்க்கரை பாகோட சேர்ந்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ மாவு வந்து சர்க்கரை பாகோட நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஆறட்டும். இப்போ இந்த டைமில் நம்ம முந்திரி திராட்சையை வறுத்து இதனோட சேர்த்துடலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் பார்த்தீங்கன்னா அதிகமாக சேர்க்க வேண்டாம். முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்காக அளவாக சேர்த்திங்கன்னா போதும். நெய் உருகினதும் இது கூட ஒரு 10 போல் முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே பொடியாக கட் பண்ண ஒரு 7-8 பாதாம், அப்புறம் ஒரு 10 போல் பிஸ்தா, இதெல்லாம் சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க. முந்திரி பாதாமெல்லாம் நம்மளுடைய விருப்பம்தான். நீங்கள் விருப்பப்பட்டால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துடுங்க. பாருங்கள், இப்போ முந்திரியும் பாதாமும் நல்லா வறுபட்டு லைட்டாக பொன்னிறமாக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை லட்டுவோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கடைசியாக வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஞ்சம் இணக்கமாக இருந்துச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நமக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டான பதத்தில் வந்திருக்கு. இப்போ ஒரு டைம் கையால் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம லட்டு பிடிச்சிடலாம். ரொம்பவே சூடாறிடக்கூடாது. கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கிற போது லட்டு பிடிச்சிடுங்க. அப்போ தான் லட்டு உதிர்ந்து போகாமல் நல்லா ஒன்றா சேர்ந்து வரும். அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு எந்த சைஸில் லட்டு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்து உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இது மாதிரி லைட்டாக அழுத்தம் கொடுத்து உருட்டிக்கோங்க. அப்போ தான் லட்டு வந்து உதிர்ந்து போகாமல் இருக்கும். பாருங்க, இதே மாதிரி எல்லா மாவையுமே லட்டு பிடிச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம தீபாவளி ஸ்பெஷல் மோத்தி லட்டு ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ நம்ம எடுத்துருக்கிற 1 கப் கடலைப்பருப்புக்கு நமக்கு மீடியம் சைஸில் 16 லட்டு அளவுக்கு கிடச்சிருக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு லட்டு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா பொருளையுமே கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், லட்டு எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ இதனுடைய டேஸ்ட்டும் டெக்ஸ்சரும் நம்ம பேக்கரியில் வாங்கக்கூடிய மோத்தி லட்டு மாதிரியே ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ரவா லட்டுவுக்கும் நம்ம தேங்காயை ரவையோட சேர்த்து நல்லா வறுத்துட்டு சர்க்கரை பாகு சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால 1 மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து சாப்பிடலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இதே மெத்தேடில் மோத்தி லட்டுவும் ரவா லட்டுவும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.